ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜய் கிராஃப்ட்ஸ். இன்னைக்கு நம்ம சுஜய் கிராஃப்ட் சேனலில் தன்ஷிதா மணிக்கு வெஜிடபிள்ஸ் வச்சு பெயிண்டிங் பண்ண சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதான் இதான் பார்க்க உன்னோட போகிறோம். ப்ராஜெக்ட். இதெல்லாமே கட் பண்ணி வச்சு பெயிண்ட் எல்லாம் முக்கி ஒரு டிராயிங் வரையணும். சரியா? சரி, அக்காவோட ப்ராஜெக்ட் ரெண்டையும் பார்ப்போம். அக்காவுக்கு லீஃப் வச்சு அவளுக்கு பிடிச்ச டிராயிங் வரையலாம். இன்னொன்று அக்காவுக்கு அறுசுவைகள் தந்துட்டா. மீது இதில் ஒட்டணும். அக்ஷிதாமணி. இப்போது தன்ஷிதாமணிக்கு என்ன ப்ராஜெக்ட் ஒர்க்கு? எப்படி டிராயிங் பண்ணணும்? அழகா தான் டிராயிங் பண்ணணும். அப்படி சொல்லணும். ஆமா, அதுக்காக இப்போ என்னென்ன எடுத்து வச்சிருக்கோம்? ஆமா. ஆமா, சார்ட்டு. ஆமா, சரி பண்ணுமா? ஃபஸ்ட்டு பொட்டேட்டோ வச்சு ஆர்ட் பண்ண போகிறோம். அதுக்காக சென்டரை கட் பண்ணிவிட்டு ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தால் அதையும் கவனிக்காமல் ஏதோ ஒரு ஞாபகத்தில் பண்ணிகிட்டு இருக்கோம். இது என்ன ரீசன்னா, ஆல்ரெடி 2 ப்ராஜெக்ட் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணி 3வது ப்ராஜெக்ட் ஒர்க், அதனால 2 பேரும் மண்டை கலந்து போய் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். இப்போ வீடியோ பார்க்கும்போது தான் தெரியுது. இது வந்து வெஜிடபிள்ஸ் வச்சு பண்ண வேண்டிய ஆர்ட் ஒர்க்கு. இப்போ டைம் வந்து நைட்டு ஒரு 10:30க்கு மேலே ஆயிடுச்சு. அதனால தான் 2 பேரும் ஏதோ ஒரு ஞாபக ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் சார்ட் வந்து குட்டி சார்ட்டாக தான் இருக்குது. ஏற்கனவே ஒரு முழு சார்ட் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஆல்ரெடி 2 ப்ராஜெக்ட் ஒர்க் முடிஞ்சுது. இன்னொன்று வந்து பாப்பா ஒரு வேலை பண்ணிட்டா, அந்த சார்ட்டு வேஸ்ட் ஆயிடுச்சு. இந்த ஒன்று மட்டும் தான் இருந்தது. ஸோ இந்த சார்ட்டுக்குள்ளே பண்ணுற மாதிரி ஈஸியாக பண்ணிட்டோம். அதுவும் இல்லாமல் பிளாக் கலர் சார்ட்டாக இருக்கிறனால அதுக்கு மேலே ஒரு ஒயிட் கலர் A4 ஷீட் ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒர்க் பண்ணும் போது நம்மளுக்கு சைஸும் கொஞ்சம் குட்டியாக தான் கிடச்சிது. ஃபஸ்ட்டு வந்து பொட்டேட்டோ எடுத்து ஒரு ஆர்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பொட்டேட்டோவுக்கு சென்டரில் கொஞ்சம் லீஃப் மாதிரி கட் பண்ணலான்னு கட் பண்ணியிருந்தேன். சரி, இப்போ இதில் நம்ம கலரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் இந்த சார்ட்டில் ஒட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு ஆமாம் ஆமாம் ஃபஸ்ட்டு இதில் என்ன கலர்லாம் பெயிண்ட் பண்ணணும். லீஃப் என்ன கலரில் இருக்கும்? க்ரீன் கலரில் தானே இருக்கும். ஆமாம், காஞ்சி போயிட்டு. ஆமாம், ஃபஸ்ட் நான் ஒரு நோட்டில் பண்ணி பார்த்துக்கிடுவோன்னு. ஃபஸ்ட்டு இதை நல்லா இதில் தொட்டுட்டு பரவாயில்ல, அழகாகவே வந்திருந்தது. கட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக தான் இருந்தது. இதுக்குன்னு ஃப்ரூட் கார்விங் நைஃப் எல்லாமே கிடைக்கிது. ஆனால் அதெல்லாமே இல்லை. நார்மல் வெஜிடபிள் கட்டர் வச்சே தான் கட் பண்ணோம். கட் பண்ணிவிட்டு க்ரீன் கலர் பெயிண்ட்டை யூஸ் பண்ணி அழகாக ஒரு, அது லீஃப்னு சொல்ல முடியாது, ஒரு ஃப்ளார்னு சொல்ல முடியாது, டிஃப்ரெண்ட்டாக அழகாக வந்திருந்தது. அதுக்கு வந்துட்டு கீழே 4-5 கோடெல்லாம் போட்டு புக்கே மாதிரி சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இந்த நோட்டில் ஒரு டைம் நல்லா ப்ரெஸ் பண்ணு. இன்னும் ஒரு நேரம் தண்ணி நல்லா போயிட்டு அழகாக வரைய வந்தப்புறமா நம்ம அந்த மெயின் சார்ட்டில் பண்ணுவோன்னு. வேறு அடுத்தது இங்கே பண்ணு. லைட்டத்தோடு போதும், அப்படிலாம் அழுத்த தேவையில்லை. இன்னும் ஒரு நேரம் அழகான படம் வந்ததும் நம்ம அந்த சார்ட்டில் வைக்கலாம். இன்னொரு நேரம் இங்கே இவ்வளோ இடம் கிடக்கல, யாருக்கு வச்சுருக்க? மெதுவாக வச்சாலே போதும். இப்போ கொஞ்சம் பரவாயில்லன்னு நினைக்கிறேன். இதில் ஒரு நேரம் வை. சரி, வச்சுட்டு இதில் வை, மெயின் சார்ட்டில் வை. இங்கே மேலே வை. அப்படி வை. இன்னும் 2 இதே மாதிரி ஏழை மாதிரி இங்கே வை. ஆனால் எவ்வளோ லேட் நைட் ஆனாலும் தன்ஷிதாமணி வந்து இன்ட்ரெஸ்டிங்காக அவளோட ப்ராஜெக்ட் ஒர்க்கில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தா. வாட்டர் கலர் மொத்தமும் காலி ஆயிடுச்சு. ஆல்ரெடி ஸ்டாக் வச்சிருந்த வாட்டர் கலரும் எல்லாமே ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ வேற கலரே எங்களுக்கு கிடைக்கல. இதை வச்சு நம்ம லைன்லாம் வரைஞ்சி பூ, அதனால தான் இந்த மாதிரி காலியாக போன கலரெல்லாம் தண்ணி ஊற்றி அடிச்சிட்டு இருக்கோம். அடுத்தது வெண்டைக்காவுக்கு வந்து ப்ளூ கலரை யூஸ் பண்ணிக்கிட்டோம். அது வந்து ரொம்ப தேவைப்படலை. பாட்டிலில் கொஞ்சோன்னு இருந்தது பெயிண்ட்டு. ஸோ அதை வச்சு அழகாக வெண்டைக்காய் வச்சு ஃப்ளார் மாதிரி ஸ்டிக் பண்ணியாச்சு. ரொம்ப அழகாக வந்திருந்தது வெண்டைக்காய். இது எடுத்து வச்சுருக்கோம். இதெல்லாம் வெண்டைக்காய் வச்சு பூ மாதிரி ஒட்டணும். இது ஏற்கனவே பொட்டேட்டோ வச்சு வரைஞ்சது. ஓகேவா?
இப்போ வெண்டைக்காய் கொண்டா. வெண்டைக்காவை எடுத்து இங்கே தான் கட் பண்ணணும். இந்த வெண்டைக்காவை எடுத்து அழகா இருக்கா? இதை ஃபஸ்ட்டு நம்ம ரஃப்பாக இதில் வச்சு பார்த்துக்கலாம். சூப்பராக வருது. ஒவ்வொரு கோட்டுக்கு மேலேயும் ஒன்று ஒன்று வைக்கணும். ஆமாம். என்ன வரவே இல்லை? அழகா அழுத்தியி ஃபுல்லாத்தையுமே இல்லை, ஒரு சைடு மட்டும் அமுக்கக்கூடாது. நேராக நெட்டு குத்துக்கு வச்சு அமுக்கணும். வச்சுட்டு எடுத்து ரொம்ப அழுத்தலாம் தேவையில்லை. இந்த பாட்டிலுக்குள்ளே தொட்டுக்கோ. ஆ போதும் போதும், ஒரு நேரம் வை போதும். அவ்வளோதானா? சுற்றி வைக்கலாமே. இந்த இடத்துல ஒரு ஜாடி மாதிரி வரையணும். ஜாடி வரைகிறதுக்கு கலர் தான் ப்ளூ கலராக போயிருச்சு. இன்னும் நிறைய கலர் இருந்ததுன்னா மல்டி கலர் ஃப்ளார் மாதிரி பண்ணியிருக்கலாம், இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். 5 வெஜிடபிள்ஸ் சொல்லியிருந்தாங்க. ஆனால் டிராயிங் வந்து 3 டிராயிங் கொடுத்துருந்தாங்க ஹோம் ஒர்க்குக்கு. அதனால ஃபஸ்ட்டு 3 வெஜிடபிள்ஸ் வச்சு ஒர்க் பண்ணியாச்சு. மறுபடியும் இந்த 2 வெஜிடபிள் வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அதை அப்படியே விட்டுட்டோம், 3 போதும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கேப்சிகம் கட் பண்ணி ஒரு ஜாடியில் 3 பூங்கொத்து இருக்கிற மாதிரி பண்ணோம். கேப்சிகம் வச்சு ஃப்ளார் பண்ணது ரொம்ப ரொம்ப அழகாக வந்திருந்தது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளோ அழகாக இருக்கும்னு. ஃபைனலாக 3 ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த 3 வீடியோவுமே நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். மீதி 2 வீடியோ நீங்கள் பார்க்கலனா வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் காப்பி பண்ணுறேன், போய் கிளிக் பண்ணி வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. கலரும் வந்துட்டு நிறைய கலர் ஒன்னொன்னா எடுத்து பார்த்துட்டு இருந்தேன், எல்லாமே ஃப்ரீஸ் ஆயிருச்சு. லாஸ்டா இந்த கலர் தான் கிடைச்சது. எப்படி வருமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனா இந்த கலர் ரொம்ப அழகா இருந்தது. ஒரு கோல்டு கிளிட்டர் எஃபெக்ட்ல இருக்கு. அது நல்லா பிக் ஃப்ளாரா வந்திருந்தது. என்ன கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃப்ரேம்ல போயிருச்சு, தெரியும் அவுட் ஆஃப் ஃப்ரேம்ல போகும்னு தெரிஞ்சே தான் பண்ணோம். அதுவும் அழகா தான் இருக்கு. ஏதோ ஒரு பயங்கரமான ஆர்டிஸ்ட் பண்ண ஒர்க் மாதிரி வந்துருச்சு ஃபைனலா. இந்த 3 வெஜிடபிள் பெயிண்டிங்கில் உங்களுக்கு எந்த பெயிண்டிங் ரொம்ப அழகாக பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தன்ஷிதாமணி ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பண்ணது வந்து அந்த வெண்டைக்காய் வச்சு பண்ணால, அது அவள் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பண்ணிகிட்டு இருந்தா. கேப்சிகம் வச்சு பண்ணும்போது அது எப்படி வரும்னு தெரியல. லாஸ்ட்டில் லேட்டாக வேற ஆயிடுச்சு. அதனால் நானே டக்குன்னு ஃபாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அவளும் ஆனால் இருந்தாலும் ஆசை தான், கேட்டுகிட்டே இருந்தா நான் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு. சரி அவள் பண்ண அவள் கையெல்லாம் பெயிண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் அதை கழுவிட்டு டைம் ஆகிட்டுருக்குன்னு சொல்லிட்டு தான் நானே ஃபாஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்டேன் அவளுக்கு. 2 இது அக்ஷிதாமணி ப்ராஜெக்ட், ஒரு இது தன்ஷிதாமணி ப்ராஜெக்ட். ஆனால் அக்ஷிதாவோட ஒரு ப்ராஜெக்டையும் தன்ஷிதாமணி தான் பண்ணான். ஆமாம், கிரெடிட் கோஸ் டு தன்ஷிதாமணி. ஃபஸ்ட்டு உன்னோட ப்ராஜெக்டை வச்சு சொல்லுவோமா? என்ன பண்ணியிருக்க சொல்லு. நான் வந்து கேப்சிகம் வச்சு அதுல பெயிண்ட் தொட்டு ஒரு கிளாஸ் வந்து கெச்சாச்சு. அதுல அது என்னது பெயிண்ட வச்சு நான் அந்த கேப்சிகம் மேல தாவி நான் பண்ணேன். வந்துச்சு ஜாடியில் பூ இருக்குன்னு. அடுத்தது நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த பூவை இந்த வெண்டைக்காவை வச்சு பூவை ஒரு கெச்சு வச்சு கோடு மாதிரி போட்டேன். கோடு மாதிரி போட்ட பிறகு வெண்டைக்காய் பெயிண்ட் வச்சு நான் பண்ணேன். அழகா வந்துச்சு. சரி, அடுத்தது நான் ஃபஸ்ட்டு அதுக்கு இது என்ன ஏதாச்சும் ரவுண்டு பண்ண உருளைக்கிழங்கு எடுத்து அதை வெட்டிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பெயிண்ட் எடுத்து நம்ம அந்த பெயிண்ட் ப்ரஷ் வச்சு நம்ம இது கூட போட்டு இந்த வெண்டைக்காவா சூப்பர். அதுக்கப்புறம் பேர் எழுதி ஒட்டியாச்சா? பேர் தன்ஷிதா மணி. இது வச்சு காமி, எல்லாருக்கும் பார்க்கட்டும். சூப்பராக பண்ணியிருக்காளே. இது ஈஸியாக பண்ணலாமா கஷ்டமா? இந்த ஆர்ட் ஒர்க் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பினஸ் இஸ் சுஜய் கிராஃப்ட்ஸ்.